வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, சூதுகவும் 2 படத்துக்கான ரிலீசிங் டேட், நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் இந்த படத்துக்கான செகண்ட் சிங்கிள்கான ரிலீசிங் டேட், கார்த்தியனோட வா வாத்தியார் இந்த படத்துக்கான ரிலீஸ்க்கான ஒரு குட்டி அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோல எவ்வளவு சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு, இதை பத்தி நம்ம அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பார்த்துடலாம். அர்ஜுன் அப்படின்னு சொல்லி இவரோட டைரக்ஷன்ல நம்ம மிர்ச்சி சிவாவோட நடிப்புல உருவாக்குற படம் தான் சூதுகவும் பார்ட் 2. இந்த படத்துக்கான ரிலீசிங் டேட்டை இப்போ சொல்லிட்டாங்க. இந்த படத்தை வந்துட்டு வர டிசம்பர் 13ஆம் தேதி இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. நம்ம மிர்ச்சி சிவான ஹீரோவா நடிக்கிற இந்த சூதுகவும் பார்ட் 2 படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தனுஷ் அண்ணாவோட டைரக்ஷன்ல உருவாக்குற படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படத்துல இருந்து ரீசெண்டா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்குலாம் வந்துட்டு ஒரு செம்மையான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருந்தது. இப்போ இந்த படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வர நவம்பர் 25 இந்த படத்துல இருந்து செகண்ட் சிங்கிளான காதல் ஃபெயில் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை ரிலீஸ் பண்ண போறாங்க. நம்ம ஜிவி அண்ணாவோட மியூசிக்ல இந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி கேட்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, நலன் குமாரசாமி இவரோட டைரக்ஷன்ல நம்ம கார்த்தி அண்ணாவோட நடிப்புல உருவாக்குற படம் தான் வா வாத்தியார். இந்த படத்துக்கான ரிலீஸ்க்கான ஒரு குட்டி அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. என்ன எப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜான்வரியில இந்த படத்தை ரிலீஸ் வந்து பண்றதா பிளான் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ ஜான்வரியில எக்ஸாக்டா இந்த டேட்ல இந்த வா வாத்தியார் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.